ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான மோர்க்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணி போலவும் இல்லாமல் கரெக்டான ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு. கண்டிப்பாக சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணால் இது மாதிரி மோர்க்குழம்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். எல்லாருக்குமே பிடிக்கும், யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். இதில் சொரக்காய், நீர் பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோர்க்குழம்பு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டிய பொருட்களை எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதாவது நார்மலாக அரைமுடி தேங்காயிலே முக்கால் அளவு, முழுசாக அரைமுடி தேங்காய் சேர்க்கல, அதுலேயே முக்கால் அளவு தான் சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு சேர்க்கல, இன்றைக்கி துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். துவரம்பருப்பு சேர்க்கும்போது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் குழம்பு ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால் துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்குங்க. தாளிக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். இதெல்லாமே தண்ணி சேர்த்து கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மோர் குழம்புல நான் இன்றைக்கி வெண்டைக்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அதிகமாக ஊற்றி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன். வெண்டைக்காய் வறுத்து அதே எண்ணெயிலேயே கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு 10 வெந்தயம், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் வெந்தயம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்மெல்லுக்காக மட்டும். 2 வரமிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் ரொம்பவே சூடாக இருக்கும். இந்த டைமில் மஞ்சள்தூள் சேர்த்தோம் அப்படின்னா அப்படியே கருகிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் அடுப்பு ஆஃபில் தான் இருக்குது. இது நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிடுங்க. லைட்டாக மசாலாவோட பச்சை வாசம் எல்லாமே போய் வரட்டும். கையெடுக்காமல் நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலாவை கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் அது கொதி வரும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்துருக்கேன். இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும். நல்லா கலக்கி விடுங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது பெருங்காயத்தூள் சேர்க்கக்கூடாது. அதோட பச்சை வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் நான் கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா திரி திரியாக ஆகிடும். இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, அப்படியே சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெண்டைக்காயும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
லைட்டாக இது ஒரு பபுள் மாதிரி வர ஆரம்பிக்கும். அப்போவே வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி. அவ்வளோதான், லைட்டாக பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு எப்போவுமே ரொம்ப தண்ணி போலவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா எல்லா ஃபுட்டுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.